அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள காமாட்சியம்மன் பேட்டையை சேர்ந்தவர் 33 வயதான வேணு. இவர் பெங்களூரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார். ஆரம்பத்தில் பெங்களூரு அலுவலகத்தில் வேலை செய்து வந்த வேணு கடந்த 5 ஆண்டுகளாக வொர்க் ஃப்ரம் ஹோமில் பணி செய்கிறார். வேணுவின் மனைவி ஜனனி. இந்த தம்பதிக்கு 3.5 வயதில் யோகேஷ் என்ற மகன் உள்ளார். அந்த சிறுவன் நெல்லூர் பேட்டையில் உள்ள கான்வென்ட் பள்ளியில் ப்ரீ-கேஜி படித்து வருகிறான். வேணு இன்று வழக்கம் போல் தனது மகனை பள்ளியில் விட்டுவிட்டு மதியம் 12:30 மணியளவில் ஸ்கூட்டரில் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறார். அப்போது வேணு அங்கு வருவதற்கு சில நிமிடங்கள் முன்பே வீட்டுக்கு அருகில் கர்நாடக மாநில பதிவெண் கொண்ட சுசுகி சியாஸ் கார் ஒன்று வந்துள்ளது. வேணு சரியாக அங்கு வந்ததும் ஹெல்மெட் அணிந்தபடி காரில் இருந்து இறங்கிய மர்ம ஆசாமி ஒருவர் வேணுவின் மீது மிளகாய் பொடியை தூவிவிட்டு அவருடைய குழந்தையை கண்ணிமைக்கும் நேரத்தில் காரில் கடத்தியுள்ளார். இதை பார்த்து நடுங்கி போன வேணு காரின் பின்பக்க கதவை எட்டி பிடித்தபடி தனது மகனை மீட்க முயன்றார். ஆனால் அந்த கார் வேகமாக சென்றதால் சிறிது தூரம் சாலையில் இழுத்து செல்லப்பட்ட வேணு பலத்த சிராய்ப்பு காயங்களுடன் நடுரோட்டில் விழுந்தார். இதனால் அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதை அடுத்து இதுகுறித்து உடனடியாக குடியாத்தம் நகர காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் துரித நடவடிக்கை மேற்கொண்ட போலீசார் அனைத்து நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்து உஷார்படுத்தியதோடு மாவட்ட மற்றும் மாநில எல்லைகளில் ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டு 4 திசைகளிலும் அந்த காரை தேடி வந்தனர். இதற்கிடையில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது காரின் பதிவு எண் போலி என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த மர்ம கும்பல் கடந்த 2 நாட்களாக இதே பகுதியில் நோட்டமிட்டு குழந்தையை கடத்தியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி குழந்தை கடத்தப்பட்ட விவகாரம் நொடிக்கு நொடி பரபரப்பை ஏற்படுத்தியதால் மதியம் 2:30 மணியளவில் எஸ்பி தலைமையில் 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் மாதனூர் நெடுஞ்சாலையில் அந்த கார் தனியாக நிற்பதை கண்டுபிடித்தனர். ஆனால் குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் குழந்தையை போலீசார் பாதுகாப்பாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் கடத்தலில் ஈடுபட்ட 2 இளைஞர்களும் காமாட்சியம்மன் பேட்டையை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதில் பாலாஜி என்பவரை போலீசார் கைது செய்த நிலையில் தப்பியோடிய விக்கி என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே பாலாஜியிடம் நடத்திய விசாரணையில் குழந்தை கடத்தலுக்கான காரணம் அம்பலமானது. வேணுவின் தங்கை சில ஆண்டுகளுக்கு முன் காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதற்கு கைதான பாலாஜி தான் உதவியதாக கூறி வேணு குடும்பத்தார் அவரிடம் தகராறு செய்துள்ளனர். அதே சமயம் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வரும் பாலாஜி வாடகைக்கு கார் ஓட்டும் வேலையையும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் இனோவா காரை ஓட்டி செல்லும் போது சென்னை சுங்குவார் சத்திரம் அருகே விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் மொத்தம் 8 லட்சம் ரூபாய் செலவாகியுள்ளது. இதில் 4 லட்சத்தை இன்சூரன்ஸ் மூலம் பெறப்பட்ட நிலையில் மீதம் உள்ள 4 லட்சத்தை விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் பாலாஜிதான் தர வேண்டும் என கார் உரிமையாளர் பாலாஜிக்கு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் விரக்தியடைந்த பாலாஜி தான் ஏற்கனவே முன்விரோதத்தில் இருந்த வேணுவிடம் 4 லட்சம் கேட்டு குழந்தையை கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே, இந்த விஷயம் எஸ்பி டைரக்ட் சூப்பர்விஷன்ல நடந்தது. 7 தனிப்படை 2 டிஎஸ்பி, ஓகேங்களா, 2-3 எஸ்ஐ டீம், கிட்டத்தட்ட 7-8 டீம் நம்ம போட்டிருந்தோம். நிறைய இடங்கள்ல இதை தவிர ஸ்பெஷல் டீமை தவிர மற்ற மாவட்டங்களில் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, ஏன்னா கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னால கிருஷ்ணகிரி
அந்த பகுதிக்கு அலர்ட் பண்ணியிருந்தோம். அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்கு நம்ம வந்து அலர்ட் பண்ணியிருந்தோம். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற போலீஸும் அந்த டோல் பிளாசா அண்ட் இம்பார்ட்டன்ட் ரூட் எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் டுவர்ட்ஸ் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி அந்த பெங்களூருக்கு நம்ம அலர்ட் பண்ணதுனால போலீஸ் விசிபிலிட்டி நிறையா இருந்தது. அதனால் நமக்கு வந்து குழந்தைய வந்து பத்திரமா மீட் பண்ண முடியுது. குழந்தைய ஒரு இடத்துல பர்டிகுலர் ஒரு பிளேஸில் வந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடனடியாக மீட் பண்ண முடியுது. தொடர்ந்து இந்த வண்டி சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மற்ற கிடைச்சிருக்கிற அடிப்படை தகவல்கள் அடிப்படையில் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிவதில் காவல்துறை தொடர்ந்து அந்த தனிப்படைகள் செயல்படும். அந்த விரைவில் கண்டுபிடிக்கிற முயற்சிகள் நான் மேற்கொள்வேன். தேங்க்யூ. வேற ஃபுட்டேஜ் நமக்கு இருந்தது. ஃபுட்டேஜ்னு எந்த டைரக்ஷன் போனாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். வந்து அந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற இம்மீடியட்டாக நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் அலர்ட் பண்ணியிருந்தோம். அங்கே ஆல்மோஸ்ட் எவ்ரி கிலோமீட்டருக்கு ஆள் போஸ்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் டிஎஸ்பி அண்ட் இன்ஸ்பெக்டர் டீம் அதே ஏரியாவில் லொக்காலிட்டியில் சுற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா ப்ராபபிளி நம்ம வந்து ஆம்பூர் மெயின் ரோடு நேஷனல் ஹைவேஸை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பள்ளிக்கொண்டா சைட்லேருந்து ஆம்பூர் சைட்லேருந்து குடியாத்தம் சைட்லேருந்து மேல்பட்டி சைட்லேருந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அந்த ஏரியாவில் பாம்பிங் மாதிரி பண்ணுறது ஒரு எஃபெக்டாக இருந்திருக்கலாம். சிசிடிவி தான் வந்து மெயினாக இதில் இன்ஃபர்மேஷன் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போனது அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ வீட்டாண்ட குழந்தை கேட் ஸ்கூல் கேட்லேயோ இல்லை ரோட்லேயோ கடத்திட்டு போகிறப்போ நம்ம அவேர்னஸ் பண்ணலாம். வீட்டுக்கு எது தப்புன்றப்போ என்ன பண்ணுவோம், இதில் என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணணும். சிசிடிவி இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். நேற்றுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அதை பற்றின இன்னும் இன்டெப்த் டீட்டெயில்ஸ் எடுக்கும் பொழுது யார் என்னென்ன இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் நமக்கு தெரிய வரும்போது கூடுதலான விவரங்கள் வரும். அதை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்பர் பிளேட் இது வரைக்கும் கிடைச்ச தகவல் ஃபேக்காக இருக்குது. நம்ம ஃபர்தராக பார்க்கணும். ஒரு 3 நாளா நோட்டமிட்டு கடத்தப்படதான். அதனால தான் அந்த முன்னாடி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் நம்ம பார்த்து ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் அங்கே மட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவோம். என்ட்ரி என்ன, எக்ஸிட் என்ன எல்லாம் பார்க்கணும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.